துறை தலைவர் திணைக்கள தலைவர் திரு குருபரன், முன்னாள் கோவேந்தர் பேராசிரியர் அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கிற முக்கியஸ்தர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். Just one word on that limitation that Guru Baran just mentioned. If he allows a question, I'll be happy to discuss the drought and the floods in the country also. அவர் கேள்வியை அனுமதிப்பாராக இருந்தால் நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் வறட்சி சம்பந்தமாக கூட நான் பேசுவதற்கு தயார். With those words, let me get to the background to this case. இந்த வழக்கினுடைய பின்னணியை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல அனுமதியுங்கள். All of us know that the 6th Amendment to the Constitution was passed in the year 1983. Article 157 capital A was introduced into the Constitution in 1983. But for almost 30 years, no application was filed in the Supreme Court saying that a particular person or an organization was espousing separatism. எங்கள் அனைவருக்கும் தெரிந்தபடி 83ஆம் ஆண்டு 6வது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் ஏறத்தாழ 30 வருடங்களாக உயர் நீதிமன்றத்திலே உறுப்புரை 157 ஏயின் கீழே ஒரு தனிநபர் அல்லது ஒரு அமைப்பு பிரிவினையை கோருகிறது என்று தீர்ப்பளிக்கும்படி வழக்குகள் பதியப்படவில்லை. To my knowledge, the first case was filed in the year 2012, and that was just one case, and that was against the constituent parties of the TNA, all the constituent parties of the TNA. எனக்கு தெரிந்தபடி முதலாவது வழக்கு இந்த உறுப்புரையின் கீழே 2012ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உறுப்பு கட்சிகள் அனைத்துக்கும் எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. At that time, we were rather concerned. We were concerned because one of the respondents was the TULF. And the TULF constitution very explicitly calls for a separate state, even today. அந்த வேளையிலே நாங்கள் கொஞ்சம் கரிசனைப்பட்டோம், சிந்தித்தோம். ஏனென்றால் ஒரு பிரதிவாதியாக தமிழர் விடுதலை கூட்டணியும் பெயரிடப்பட்டிருந்தது. தமிழர் விடுதலை கூட்டணியுடைய யாப்பிலே தனிநாடு ஒன்றை உருவாக்குவது தான் அதனுடைய அடிப்படை கொள்கையாக இன்றைக்கும் இருக்கிறது. நான் அந்த வழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சிக்காக ஆஜரானேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சட்டத்தரணிகளை நாங்கள் நியமித்தோம். ஆனால் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு ஒரு சட்டத்தரணியும் நீதிமன்றத்துக்கு முன்னால் வரவில்லை. ஏனோ எனக்கு தெரியாது. I appeared for the இலங்கை தமிழரசு கட்சி. We had different lawyers appearing for the different political parties, but nobody represented the TULF in court. I don't know the reason for that. Nevertheless, that case was withdrawn. அந்த வழக்கு மீளப்பெறப்பட்டது. அதற்கும் காரணம் என்னவென்று எனக்கு தெரியாது. I don't know the reason for that either. Then in September or August 2013, hurriedly 5 applications were filed in the Supreme Court against the Ilangai Tamilarasu Katchi. And Tamil National Alliance also was named, although it's not a registered political party. ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் 2013ஆம் ஆண்டிலே 5 விண்ணப்பங்கள் உச்ச நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டன. அதிலே இலங்கை தமிழரசு கட்சி பிரதான பிரதிவாதியாகவும்
தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பெயரிடப்பட்டிருந்தது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரிந்தபடி ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அல்ல. அந்த வழக்குகளிலே ஒரு வழக்கு, கடைசி வழக்கு 6 of 2000 SC Special 6 of 2013 was filed only in Sinhala language. The petition was only in Sinhala. அதில் கடைசியாக தொடரப்பட்ட வழக்கு அந்த இலக்கம் SC Special 6/2013 அது சிங்கள மொழியிலே தான் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. So when those cases came up, Mr. Kanagiswaran, President's Council, led me. I was part of the team of lawyers. I was his junior in those matters. And we took up the objection that we must be served with a copy of the petition in Tamil. So the petitioner said that was not his business, that's the business of the state. We readily agreed, and court then asked the Attorney General's Department to facilitate the translation of the Sinhala petition into Tamil to be served on us. திரு ஜனாதிபதி சட்டத்தரணி திரு கனகீஸ்வரன் அதிலே முதல்நிலை சட்டத்தரணியாக ஆஜராகி இருந்தார். நான் அவருடைய இளநிலை சட்டத்தரணியாக இருந்தேன். சிங்கள மொழியிலே இருந்த மனுவை தமிழிலே எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆட்சேபனை நாங்கள் எழுப்பியதன் காரணமாக மனுதாரர் சொன்னார், அது என்னுடைய வேலையிலே, அது அரசாங்கம் அதனை செய்ய வேண்டும் என்று அப்படித்தான் சட்டப்புத்தகத்தில் இருக்கிறது. ஆகவே நீதிமன்றம் சொன்னது சட்டமாதிகளிடத்திலே இதை மொழிபெயர்த்து பிரதிவாதிகளுக்கு கொடுங்கள் என்று. A lot of time was taken as a result of that. நீண்ட இடைவெளி ஒன்று ஏற்பட்டது அதை மொழிபெயர்த்து எங்களுக்கு கொடுப்பதற்காக. நாங்களும் அவசரப்படவில்லை. உங்களுக்கு தெரிந்தபடி அது கொஞ்சம் கஷ்டமான காலம். திரு மோகன் பீரிஸ் பிரதம நீதியரசராக இருந்தவர். அவர் ஒரு உத்தரவு ஒன்று போட்டார், இந்த வழக்குகள் அனைத்தும் எனக்கு முன்னாலே வர வேண்டும் என்று உத்தரவு இருந்தது. It was a difficult time, so we didn't mind dragging the case out. Mohan Peiris was claiming to be the Chief Justice of the country at that time, and he had made a notation, an order stating that all these cases must come up before him. And then in 2014 another case was filed. 2014 இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதுதான் இந்த வழக்கு. இது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. இதற்கு முதல் தாக்கல் செய்யப்பட்ட இன்னமும் நிலுவையிலே இருக்கிற 5 வழக்குகளும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய 2013 வடக்கு மாகாண சபை தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள். This case was filed in respect of the constitution of the இலங்கை தமிழரசு கட்சி, whereas the previous 5 applications related to the election manifesto of the இலங்கை தமிழரசு கட்சி published for the Northern Provincial Council elections. Those cases are still pending. But all the cases were consolidated, not consolidated, all the cases were taken together and had to come up before the Chief Justice. 6 வழக்குகளும் ஒரேடியாக பிரதம நீதியரசுக்கு முன்பாக வர வேண்டியதாக இருந்தது. தமிழிலே மொழிபெயர்ப்பு வந்து அந்த வழக்கு தயாராகின நிலையிலே இந்த வழக்கை தாக்கல் செய்தவர் சொன்னார், எனக்கு இந்த வழக்கை மற்ற வழக்குகளோடு சேர்த்து கேட்க விருப்பமில்லை, இது வித்தியாசமான வழக்கு, இதை தனியாக விசாரிக்க வேண்டும் சொன்னார். The counsel for the petitioner in this case stated that the other 5 cases are different, this is different, this must be heard separately. And I was appearing as counsel in this matter. நான் இதிலே மூத்த சட்டத்தரணியாக ஆஜராகி இருந்தேன். அது நீதிமன்ற வழக்குகள் தெரிந்தாலும் தெரியும், சட்டத்தரணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக நாங்கள் சில வழியில் அப்படி செய்கிறது. ஒரு ஆண்டு ஒன்றில் இருக்கிற மற்ற ஆண்டு இல்லாத some techniques are used. So Mr. Kanagishwaran மெட்டா இன்ஜினியரிங் ஆஜரானார், நான் இதில் மட்டும் ஆஜரானேன். அப்படியாக அதில் நான் அவருக்கு ஜூனியர் அப்படியாக இருந்தது. Then Justice Sripavan became Chief Justice. பிரதம நீதியரசராக ஸ்ரீபவன் நியமிக்கப்பட்டார். அவருக்கு முன்னால் வந்தது என்றால் நோட்டேஷன் செட்
this must come up before the Chief Justice. பிரதம நீதியரசருக்கு முன்னால் தான் இந்த வழக்கு வர வேண்டும் இருந்தது. அவர் வழக்கையும் பேர்களை எல்லாம் பார்த்துவிட்டு நான் இந்த வழக்கை கேட்க மாட்டேன் என்று எழுதிட்டார். He looked at all the names and the nature of the case and he recused himself from hearing the case. And so it had to go before another bench. And in fact, this case was argued before. This case was argued twice. I argued this case twice. இப்பதான் ஞாபகம். இந்த வழக்கு ரெண்டு தடவை வாதாடி இருக்கிறேன். ஜஸ்டிஸ் ஈவா வனசுந்தரவுக்கு முன்னால் ஒரு தடவை ஆகி பண்ணது, அது பிறகு என்ன நடந்தது தெரியாது, திரும்பவும் ஆகிமெண்ட் வந்தது ஜஸ்டிஸ் டெப்புக்கு முன்னால். So anyway, I have argued this case twice, but the second time it was argued, it was before Justice Depp and I argued the case. What happened in the meantime is that we had given affidavits in all 6 cases stating that we are not asking for separate state. இந்த இடைப்பட்ட காலத்திலே நாங்கள் எதிர்மனுதாரரிடத்திலே இருந்து சத்திய கடதாசி சமர்ப்பித்து விட்டோம், நாங்கள் பிரிவினையை கோரவில்லை. ஆனாலும் மனுதாரருடைய சட்டத்தரணி இல்லை, இது அவர்களுடைய யாப்பிலே இருக்கிறது, இது விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆகவே அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கிலே திரு குருவரன் சொன்னதைப் போல 6 சொற்கள் இலங்கை தமிழரசு கட்சி 2008ஆம் ஆண்டிலே தங்களுடைய யாப்பின் திருத்தத்திலே சொற்களை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். தேவையில்லாத ஒரு வேலை, அது நல்லா போயிட்டு. அதனால் அந்த சமஸ்கிருதம் இருக்கக்கூடாது. எங்களுடைய யாப்பிலே 49ஆம் ஆண்டு செய்யப்பட்ட யாப்பிலே சமஸ்கிருத சொற்கள் நிறைய இருக்குது. 60ஆம் ஆண்டுகளில் தானே சமஸ்கிருதம் போக வேண்டும் பண்ணதே தமிழ்நாட்டில் வந்தது. இது 2008 இந்த சமஸ்கிருத சொல் எல்லாத்தையும் விட்டுட்டு தனித்தமிழ் சொற்களை உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி சொற்களில் மாற்ற வேண்டும். So in 2008 an amendment was brought to the constitution of the Lanka Tamil Kachchi, dropping all the Sanskritized words that were in the constitution. There were 6 such words. ஒரு இடத்துல சமஷ்டி என்ற சொல்லு இணைப்பாட்சி என்று மாற்றப்பட்டது. அங்கத்துவம் உறுப்புரிமை என்று மாற்றப்பட்டது. பொது காரிய சபை பொதுச்சபை என்று மாற்றப்பட்டது. காரியதரிசி செயலாளர் என்று மாற்றப்பட்டது. தெனாதிகாரி பொருளாளர் என்று மாற்றப்பட்டது. விசேடர் என்பது சிறப்பு என்று மாற்றப்பட்டது. Those are the words that were changed from Sanskritized words to what was supposedly pure Tamil words. So we told court this word inaipachi, before that, the petitioner's position was that true, this party was known as a federal party, their objective was federalism, it was called Samashti, but in 2008 they have changed their objective to confederation because the meaning of the word inaipachi is confederation, he said. மனுதாரர் சொன்னார், இவர்கள் சமஷ்டி கொள்கையுடையவர்களாகத்தான் இருந்தவர்கள், ஆனால் 2008 இவர்கள் அதை கான்ஃபெடரேஷன் என்று மாற்றிட்டார்கள். தமிழ் சொல்லுக்கு இன்னும் கண்டுபிடிக்கலாம் என்று ஐக்கிய ராஜ்யங்கள் என்று ஒரு மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்திருக்கிறார். கான்ஃபெடரேஷன் சொல்லுவோம், கான்ஃபெடரேஷன் மாற்றிவிட்டார். அவர் அகராதி, தமிழ் ஆங்கில அகராதியையும் எடுத்து காட்டினார். அதில் அப்படித்தான் இருக்கு. ஃபெடரேஷனுக்கு கூட்டாட்சி என்று இருக்கு, கான்ஃபெடரேஷனுக்கு இணைப்பாட்சி என்று இருக்கு. The word for federal or federation is கூட்டாட்சி. The word for confederation is இணைப்பாட்சி. So he said here they have chosen the word இணைப்பாட்சி, not கூட்டாட்சி. கூட்டாட்சி என்ற சொல்லத்தான் அவர்கள் பாவித்திருக்க வேண்டும், அதை பாவிக்காமல் இணைப்பாட்சி என்று பாவிச்சாங்க. நான் சொன்னேன் அப்படின்னு நாங்கள் மாத்திரம் கூட்டாட்சி. I said, okay, then if you like the word கூட்டாட்சி, we can change it.
It doesn't matter. I asked a most pertinent question, and I want to leave that question here. It may not, I think that's the most pertinent question that also had an important role to play. I asked the court the singular words for federal and confederal. For federal, what is the singular word for federal? Samashchi endra solukku singular சொல் தெரிந்த யாராவது இங்கே இருக்கீங்களா? அது singular students here. What's the word for federal in Sinhala? Federal Rajya. That's right. Federal Rajya. Sinhala சொல் கிடையாது. சிங்கள சொல் இல்லை. சிங்கள சொல் இல்லை. அப்போ நான் மனதார்த்தம் சொன்னால் உங்களோட பாஷையில் சொல்லுங்க. ஃபெடரலுக்கான சொல்ல என்னன்றது உங்களோட பாஷையில் சொல்லுங்க. அவருக்கு சொல்ல முடியல. ஃபெடரல் அது எஃப்ஐ விட்டுட்டு பே என்று சொல்லி ஃபெடரல். So I asked the petitioner's counsel, you say in your own language, what's the singular word for federal? He only could change the F to P and say federal. So that showed that the words that we had used, so we have said we have used a close approximation of the Sanskritized word. இதுக்கு தோதான மிகவும் தோதாக தென்பட்ட ஒரு சொல்லை நாங்கள் பாவித்திருக்கிறோமே தவிர எங்களுடைய குறிக்கோளை நாங்கள் மாற்றவில்லை என்று சொன்னோம். We haven't changed the objective. So because there was this contest on this issue, court referred the matter to the Official Languages Commission. நீதிமன்றம் இதை அரசாங்க அரசகர்ம மொழி திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்தது. அவர்கள் இணைப்பாட்சியை ஃபெடரல் என்று சொல்லி அனுப்பினார். They sent it back saying இணைப்பாட்சி means federal. So confusion, confounded. Anyway, the matter was taken up for argument. Right? That is why you find in the judgment at some place the judges say at page 9, when this application was taken up for hearing, learned counsel for the petitioner conceded that the official translation before this court does not read federation, does read federation and not confederation. He had to concede that. உத்தியோக மொழிபெயர்ப்பு அப்படி வந்தபடியினாலே அவர் தன்னுடைய அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதை ஏற்றுக்கொண்டால் வழக்கு இல்லாமல் போயிருந்தாரு. அதுக்கப்புறம் வழக்கு இல்லை. ஸோ தென் திஸ் இஸ் ஆன் த டே ஆஃப் தி ஆர்கியூமெண்ட். விவாதம் நீதிமன்றத்தில் வாய்மூல விவாதம் நடக்கின்ற வேளையிலே நடந்த விடையார். அவர் உடனே தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றினார். அவர் சொன்னார், அது சரி, அது சமஷ்டி இடைப்பாட்சி ஃபெடரேஷனாக இருக்கட்டும், ஆனால் இவர்களுடைய அந்த உறுப்புரையிலே இவர்கள் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சமஷ்டி, சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் இணைப்பாட்சி என்று கோருகிறபடியினாலே அது பிரிவினைக்கு இணையானது என்று சொன்னார். He said, I concede, I had to agree with the official translation, but nevertheless, in the constitution they have very clearly articulated their objective and linked it to their right to self-determination. And as an expression of the right to self-determination, they are calling for a federation. So, he said right to self-determination, the invocation of the right to self-determination is equivalent to a claim for separation. Okay, is that clear? That is how this case came. Thereafter, the case was argued only on the right to self-determination. அதற்கு பிறகு இந்த வழக்கு விவாதிக்கப்பட்டது சுயநிர்ணய உரிமையை பற்றி தான். சொற்கள் அடிப்படையில் இல்லை, சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு விவாதிக்கப்பட்டது. That is why the court has also gone into explaining the history of the Tamil politics. From page 11 onwards,
the court observes various things by itself without saying petitioner said this or respondent said this. Page 11 onwards, there are several observations by the court, which is not even in our written submissions. I have my written submissions here. 11வது பக்கத்தில் இருந்து நீதிமன்றம் தன்னுடைய அவதானிப்புகளை இதில் எழுதியிருக்கிறது. அது இவர் சொன்னார் அல்லது அவர் சொன்னார் என்பது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு தன்னுடைய அவதானிப்புகளை எழுதியிருக்கிறது. எங்களுடைய எழுத்து மூல சமர்ப்பணத்தில் இல்லாத விடயங்களை கூட எழுதியிருக்கிறது என்றால் வாய்மூல சமர்ப்பணத்திலே விவாதத்திலே பேசப்பட்ட விடயங்கள். They say at page 11, this is an appropriate stage to refer to the policies of Tamil political parties during pre-post-independence era. They talk about G.G. Bonammalam, C. Sundarlingam having been part of the government of D.S. Senanayaka, and what led to S.J.V. Chelvanayagam starting the Ilangai Tamil Katchi, all that they have put down. அவர்கள் தங்களுடைய அவதானிப்பிலே சொல்கிறார்கள், ஆரம்பத்திலே ஜிஜி பொன்னம்பலம், சி சுந்தர்லிங்கம் போன்றோர் டிஎஸ் நாயகனுடைய அமைச்சரவையிலே அமைச்சர்களாக இருந்தவர்கள். ஆனால் 2 சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டதன் காரணமாக அதிலே இருந்து பிரிந்து எஸ்ஜேவி செல்வநாயகம் புதிதாக இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பித்தார் என்று சொல்லி சரித்திரத்தை தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். ஒரு தவறும் இல்லாமல் எழுதியிருக்கிறார்கள் என்னுடைய பார்வையின்படி. They have not made any mistake in that narrative either. அதிலே வட்டுக்கோட்டை தீர்மானத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், மனுதாரர் சுயநிர்ணய உரிமை என்று தன்னுடைய வாதத்தை மாற்றுகிற போது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஒரு இன்னொரு ஆவணமாக பிறகு தினத்திலே நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தார். முதலாவது மனுவிலே இல்லை, பிறகு அவர் சமர்ப்பித்தார். The petitioner tendered to court on a subsequent date. It was not part of his original pleadings. In July 2015, a copy of the Vattukota resolution. Because he said, Ilangai Tamilarasu Katchi is a constituent of the Tamil United Liberation Front and has subscribed to the separate state claim and produced the Vattukota resolution. Now it was taken from a book, and the court asked me whether I objected to the source of the Vattukota resolution. I said no, it doesn't matter. Wherever it is taken from, that is a Vattukota resolution. இது ஒரு புத்தகத்தில் இருந்து ஃபோட்டோ காப்பி அடித்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்த போது நீதிமன்றம் என்னிடத்தில் கேட்டது, இப்படியாக ஒரு ஆவணத்தை தருகிறார்கள், இது உத்தியோகபூர்வ ஆவணம் அல்ல, இதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நான் எதிர்ப்பு தெரிவிக்கல, அதில் இருப்பது சரி, அதான் வட்டுக்கோட்டை தீர்மானம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. So we went into that whole question. இலங்கை தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி என்ற ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு அங்கமாக தனிநாடு பிரகடனத்துக்கு ஏற்றுக்கொண்டது என்பதை அவர் வாதித்தார். So you find in the judgment they say that also. தீர்ப்பிலே அதையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆம், ஒரு கட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தனிநாடு தீர்மானத்தில் அங்கம் வகித்திருக்கிறார்கள், அதன் ஒரு பங்குதாரராக இருந்திருக்கிறார்கள் என்று நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுகிறது. ஆனால் 89ஆம் ஆண்டுக்கு பிறகு 6ஆம் திருத்தத்துக்கு இசைய அவர்கள் சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறார்கள். 87ஆம் ஆண்டு 13ஆம் அரசியல் திருத்தம், அரசியல் அமைப்பு திருத்தம் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் 6ஆம் திருத்தத்துக்கு கீழே சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 83ஆம் ஆண்டு தனிநாடு கோரிக்கையை கைவிட முடியாது என்று தங்களுடைய ஆசனங்களை இழந்தவர்கள் பிறகு 13ஆம் திருத்தத்துக்கு பிறகு சத்திய பிரமாணம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற 16 பேரும் அப்படியாக சத்திய பிரமாணம் செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்னர் இருந்த பாராளுமன்றங்களிலேயும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அமைப்பின் கீழே இருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்தும் அந்த சத்திய பிரமாணத்தை செய்திருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் தன்னுடைய அவதானிப்பிலே சொல்லியிருக்கிறது. So the court has observed that although it is true that Ilangai Tamilarasu Katchi was a constituent of the TULF and had subscribed to a claim for separate state,
as an expression again of the right to self-determination. Now this is important. In the constitution of the Ilangai Tamil Katchi, right to self-determination is stated, and as an expression of that, a federal structure is called for. In the Vatukota resolution, the right to self-determination is asserted, and restoration of the full sovereignty or separate state too is claimed. So they say yes, they have asserted that in 1976, but in 83 they lost their parliamentary seats before because they refused to take the oath of allegiance under the 6th Amendment. But after the passage of the 13th Amendment to the Constitution, they have all subscribed to the oath under the 6th Amendment. And the present MPs have subscribed to that oath. Even in previous parliaments, all constituent different parties that constituted the umbrella TNA have all subscribed to the 6th Amendment oath. And therefore, it cannot be said that they stand for separation. Now comes the difficult part for the court. இப்பொழுதுதான் நீதிமன்றத்துக்கு கஷ்டமான ஒரு பகுதி வருகிறது. சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தமிழரசு கட்சி அரசியல் உரிமைகளை கோரியது 76ஆம் ஆண்டு அதே அடிப்படையிலே தனிநாட்டை கோரியது, அரசியல் உரிமையாக தனிநாட்டை கோரியது. இப்பொழுதும் அதே சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய எழுத்துமுறை சமூகத்தில் சொல்லிக்கிறோம், அவங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு, நாங்கள் ஒரு மக்கள், சர்வதேச சட்டத்திலே நாங்கள் ஒரு மக்கள், சுயநிர்ணய உரிமை உண்டு. ஆனால் நாங்கள் கோருவது உள்ளக சுயநிர்ணய உரிமை என்று பலர் வர்ணிக்கிறது, நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு நாட்டுக்குள்ள அந்த சுயநிர்ணய உரிமையை இயக்குகிற ஒரு முறையை நாங்கள் கோருகிறோம். So the difficulty for court was that the basis for claiming certain political rights for the Tamil people of Sri Lanka was the same. It was the right to self-determination when we asked for federation. It was the right to self-determination when we asked for a separate state. And even now it is right to self-determination when we say that we can exercise that right to self-determination internally. It has now become in use, people say internal right to self-determination, external. I don't subscribe to that view fully. My view is that if a people are a people in international law, they are entitled to the right to self-determination. But they can exercise it internally or externally. என்னுடைய விளக்கம், ஒரு மக்கள் சர்வதேச சட்டத்தின் கீழே மக்கள் என்கின்ற உரிமை பெறுகிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. அதை உள்ளகமாக பயன்படுத்தலாம் அல்லது வெளியரங்கமாக பயன்படுத்தலாம். பயன்பாட்டில் தான் வித்தியாசம் இருக்கே தவிர அந்த உரித்தில் 2 வகையான உரித்து கிடையாது என்பது என்னுடைய சிந்தனை. ஒரே உரித்து, ஆனால் உபயோகிக்கிற முறைகள் 2 வகையானது. கனடிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் இருந்தும் அதைத்தான் நாங்கள் காண்கிறோம். So that is why the court deals with the issue of the right to self-determination. அதனால்தான் நீதிமன்றம் சுயநிர்ணய உரிமை என்கின்ற உரித்தை குறித்து தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லியிருந்தது. நீதிமன்ற வாதத்திலே அதான் பிரதானமாக இருந்தது. At the argument stage, that was the issue. That was the issue, not the words, because we had sorted out the words. சொற்களில் இருந்த பிரச்சனைகள் விவாதம் ஆரம்பிக்கும் முதலே தீர்க்கப்பட்டு விட்டாயிற்று. வாதங்கள் முழுவதும் சுயநிர்ணய உரிமையை பற்றியதாகத்தான் இருந்தது நீதிமன்றத்துக்கு முன்னால். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், நாங்கள் சுயநிர்ணய உரிமை உள்ளது தான் சொல்லுகிறோம், இப்போவா தான் சொல்லுகிறோம். ஆனால் அதை உள்நாட்டிலேயும் உபயோகிக்கலாம். அதுக்காகத்தான் கனேடிய தீர்ப்பையும் நாங்கள் மேற்கோள் காட்டினோம், வேறு பல தீர்ப்புகளை மேற்கோள் காட்டினோம். நீதிமன்றம் தானாக சில ஆராய்ச்சிகளை செய்து அவர்களும் சில எழுத்துக்களை இதில் செய்திருக்கிறார்கள். யாஷ்காய் and all that is all entirely by the court. In federalism and diversity என்கின்ற ஒரு ஆர்டிக்கிளோ புத்தகத்தை பற்றி
அவர்கள் சைட் பண்ணியிருக்கிறார்கள். அது நாங்கள் சொல்லவும் இல்லை, அது நீதிமன்றமே தன்னுடைய சொந்த ஆராய்ச்சியினாலே சொல்லியிருக்கிறது. கோசோவோ அட்வைசரி ஒப்பீனியன் நாங்கள் சொன்னது. அப்போ இது எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் 16வது பக்கத்தில். ஐ வில் ரீட் த பேஜ், எண்ட் ஆஃப் பேஜ் 16. I grant that this could have been better written. இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எழுதியிருக்கலாம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவர்கள் சொல்றதுல எனக்கு விளக்க குறைவில்லை. But then I was in court. I argued the case. So I know what the issue court was dealing with. இதிலே என்னத்தை சொல்லுகிறார்கள் என்பது எனக்கு விளக்க குறைவில்லை. ஏனென்றால் நான் அதனை நீதிமன்றத்திலே வாதித்த காரணத்தினாலே எது அடிப்படையான பிரச்சனையாக இருந்தது என்பது எனக்கு தெரிந்த காரணத்தினாலே. But this is what they say. Based on the above opinion, the substituted first respondent submitted that it is clear that the right to self-determination has an internal dimension, in that it could be exercised within the country to the benefit of a people within quotes inside the country. அதாவது அவர்கள் சொல்றார்கள், நாங்கள் சொன்னோம் என்று சுயநிர்ணய உரிமைக்கு ஒரு உள்ளக பரிமாணம் உண்டு. அது என்னவென்று சொன்னால், சுயநிர்ணய உரிமை இருக்கிற ஒரு மக்கள், அதை இன்வெர்டட் கமாஸ்ல போட்டுருக்காங்க, மக்கள், சர்வதேச சட்டத்திலே மக்கள், உலக சுயநிர்ணயம் இருக்கிற ஒரு மக்கள் அதனை ஒரு நாட்டுக்குள்ளேயே பிரயோகிக்கின்ற உரிமை உண்டு என்று சொல்கிறார். அது சொல்லி போட்டு then they say, full stop, they say, thus the invocation of self-determination does not amount to a demand for a separate state, as the right is sometimes to be used internally within the territory of an existing state. இப்படி நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், ஆன காரணத்தினாலே, thus சுயநிர்ணய உரிமை எங்களுக்கு உண்டென்று நாங்கள் கோருகிறதன் காரணமாக மட்டுமில்லை, காரணத்தினாலே நாங்கள் தனிநாடு கேட்கிறோம் என்று சொல்ல முடியாது. அதன் மூல கருப்பொருளாக இருந்தது வாதத்திலே. சுயநிர்ணய உரிமையை கோருகிறார்கள், ஆனபடினாலே சுயநிர்ணய உரிமையை கோரினால் அது தனிநாட்டுக்கு இணையானது என்றுதான் அவர் வாதித்தார். நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றது? சுயநிர்ணய கோரிக்கையை முன்வைக்கிற காரணத்தினாலே அவர்கள் தனிநாடு கோருகிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சில வேளைகளிலே அந்த சுயநிர்ணய உரிமையை இருக்கிறதான ஒரு நாட்டின் ஆட்புலத்துக்குள்ளே உபயோகிக்க முடியும். Thus, the invocation of self-determination does not amount to a demand for a separate state, as the right is sometimes to be used within the territory of an existing state. பிறகு ஃபெடரேஷன், கான்ஃபெடரேஷன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு ஒரு மிக முக்கியமான ஒரு பேராகிராஃப் ஒன்று இருக்குது 17ஆம் பக்கத்தில். There is an interesting paragraph. After this holding, they go on to distinguish between federation and confederation, and then they make a very interesting observation. I want to read it to you because this is relevant to us today. The labeling of now this is also not something that the petitioner said or what the respondent said. This is what the court is saying. The labeling of states as unitary and federal sometimes may be misleading. There could be unitary states with features or attributes of a federal state and vice versa. என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒற்றையாட்சி அல்லது சமஷ்டி என்கின்ற, நான் இன்னொரு சொல்றது வாய்ப்பான லேபிள்ஸ் இருக்கு, பெயர் பலகைகள் போடுவதிலே சில மிஸ்லீடிங், சில வேளையிலே நாங்கள் தவறாக சிந்திக்க அது வழிகோலலாம். ஏனென்றால் ஒற்றையாட்சிகள் என்று சொல்லுகிற நாட்டுக்குள்ளே மிகவும் வலுவான சமஷ்டி அம்சங்கள் இருக்கக்கூடும். அதே போல ஃபெடரல் அல்லது சமஷ்டி என்று சொல்லுகிற அரசுகளுக்குள்ளே
மிகவும் பலமான ஒற்றையாட்சி குணாதிசயங்கள் இருக்கலாம். In a unitary state, if more powers are given to the units, it could be considered as a federal state. என்ன சொல்றார்கள்? ஒற்றையாட்சி என்று எழுதப்பட்டிருந்தாலும் கூட அதிகாரங்கள் மிகவும் கூடுதலாக பகிரப்பட்டிருந்தால் அதை சமஷ்டி என்று வர்ணிக்கலாம் என்று சொல்றார். Similarly, in a federal state, if the center is powerful and the power is concentrated in the center, it could be considered as a unitary state. அதே மாதிரி மற்றதையும் சொல்றாங்க. சமஷ்டி நாடு என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் அதிகாரங்கள் எல்லாம் மத்தியில் குவிக்கப்பட்டால் அது உண்மையிலேயே ஒரு ஒற்றையாட்சி நாடு. இதுக்கு ரெண்டு உதாரணங்கள் இருக்கு. ஒன்று ஆஸ்திரியா, ஒன்று ஸ்பெயின். நான் பல பொது வழிகளில் சொல்லியிருக்கிறேன். There are two good examples for this. One is Austria, one is Spain. Spain says it is a unitary state. And yet if you look at the constitution of Spain, although it describes itself as a unitary state, it is in fact a federal state. Whereas Austria says it's a federal state. But the features of a unitary state are so strong in Austria, particularly through the means of national policy, framework, legislation, etc. It is in fact more of a unitary state. ஸ்பெயின் நாட்டை எடுத்து பார்த்தால் அதிலே ஒற்றையாட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அது சமஷ்டி அடிப்படையிலான அதிகாரங்கள் பகிரப்பட்ட நாடு. ஆஸ்திரியாவை எடுத்து பார்த்தால் அது சமஷ்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய அதிகாரங்களை பார்க்கிற போது அது மத்தியிலே அதிகாரங்களை திரும்பவும் பெறக்கூடிய வண்ணமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் அமைப்பு. அதுதான் சொல்றாங்க. அந்த உதாரணங்களை சொல்ல இல்லை, நான் அந்த உதாரணங்களை சொல்றேன்.